Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 47 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட் எண்டிங்ல கோச் வந்து பால பஞ்சர் ஆக்கி தான் கேம் ஸ்டார்ட் பண்ணவே செஞ்சிருப்பான். இப்போ ரெஃபரிமே மோரிசகி கிட்ட புது பால் வந்து கொடுக்குறாரு. நான்கட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் இருள் அடிச்ச மாதிரி தான் இருக்காங்க. இப்போ கேம் ஸ்டார்ட் ஆன உடனே மோரிசகி வந்து பால சுபாசா கிட்ட கொடுத்துறான். ரெண்டு டிஃபெண்டர்ஸ் வந்து அவனை மார்க் பண்றாங்க. அவங்கள தாண்டி சுபாசா ஓடி வரான். அப்படியே சுபாசா வந்து ஒரு லாங் பாஸ் அவன் டீம்மேட்ஸ் கிட்ட கொடுத்துறா. அதை இசாவா டார்கெட் போய் 3 பேர் முன்னாடி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஃபைனல்ஸ்ல சுபாசாக்கு நாங்க வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க கூடாது. அதனால நாங்களே இதை டீல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 3 பேர் நினைச்சு ஓடி வராங்க. அப்போ கோச் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக முன்னாடி ஓடி போறான். அவங்க டீம் பிளேயர்ஸ் வந்து நாங்க அவங்கள பாத்துக்கிறோம், நீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி வராங்க. என்னதான் டார்கெட் போய் ஷூட் பண்ண ட்ரை பண்ணாலும் அவங்களால முடியல. இவங்களோட டிஃபென்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது. அந்நேரம் இசாவா கிட்ட பால் வருது. இவனே நம்ம டிஃபென்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டோகோ பிளேயர் சொல்றாங்க. அந்நேரம் வாகசிம்ஸ் வந்து பரவாயில்ல அவனை ஃப்ரீயா விடுங்க, சுபாசாவை தவிர வேற யார் வந்தாலும் நான் கேட்ச் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்ன தைரியம் இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இசாவா ரொம்ப கட்டுப்போட அப்படியே பால கிக் பண்ண வரும்போது இசிசாக்கி வந்து என்கிட்ட பால பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். இவனுமே கரெக்டா அவன் கொடுத்துறான். இசிசாக்கியும் பால் வந்து பவர்ஃபுல்லா கிக் பண்றான். வாகசிம்ஸ் வந்து என்னதான் கொஞ்சம் ரியாக்ஷன் லேட்டா பண்ணிருந்தாலுமே அவன் வந்து பால கரெக்டா கேட்ச் பண்ணிடுறான். சுபாசாவை மட்டும் இல்ல நான்கட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே நான் குறைச்சு மதிப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாகசிம்ஸ் புரிஞ்சுக்கிறான். வாகசிம்ஸ் இப்ப பால தூக்கி போறான். டோகோ பிளேயர்ஸ் தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பால் இப்ப டாகசி கிட்ட வருது. அவன் வந்து கோஜிரா கிட்ட பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்நேரம் அவனை மார்க் பண்ணி சுபாசா முன்னாடி வந்து நிக்கிறான். கோஜிரா ஒரு டைகர் ஷாட்டை தடுக்கணும் அப்படின்னா நம்ம டாகசி ஃபர்ஸ்ட் தடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுபாசா நினைக்கிறான். அப்ப டோகோ அகாடமியோட இன்னொரு பிளேயர் வந்து பால என்கிட்ட பாஸ் பண்ணி டாகசி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அந்நேரம் டாகசி வந்து யோசிச்சு பாக்குறான். சுபாசாவை தான் நான் வந்து ஒரு ரோல் மாடலாவே எடுத்துக்கிட்டேன் மிட்ஃபீல்டரா எப்படி ஆகணும்ன்றதுக்கு. சோ இந்த வாட்டி நானே அவருக்கு அகைன்ஸ்டா மோத தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் மோதுறதுக்கு போறான். அவங்க ரெண்டு பேரும் கரெக்டா மீட் பண்றதுக்குள்ளே இசாவா அந்த சின்ன கேப்ல வந்து பால தள்ளிட்டு வந்துடுறான். இப்ப ஷூட்டர்ஸோட ட்ரியோ வந்து பால முன்னாடி பாஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப டோகோ அகாடமியோட நிறைய டிஃபெண்டர்ஸ் பக்கத்துல வந்துறாங்க. இசாவா என்கிட்ட பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கேக்குறான். இவனுமே அவங்கிட்ட கொடுத்துறான். சுபாசா அந்த இடத்துல இருந்து டிரைவ் ஷாட்டுக்கு எய்ம் பண்றான். அவன் மனசுல நினைக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான், நான் இதை எல்லாருக்காகவும் கண்டிப்பா பண்ணியே திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு பவர்ஃபுல்லா பால கிக் பண்றான். இதுதான் சுபாசாவோட டிரைவ் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு வாகசிம்ஸ் வந்து பால் பக்கத்துல வரும்போது அந்த பாலுக்கு ரியாக்ட் பண்ணவே செஞ்சிடறான். ஆனா அந்த பால் வந்து இவன் கைக்கு உள்ள கூடி போற மாதிரி இருக்குது. இவனால பால ரீச் பண்ண முடியல. பால் கோல் போய் விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பால் வந்து கோல் போஸ்ட்ல அடிச்சு கீழே விழுகுது. இந்த பாலுமே அப்படியே கீழே விழுகும் போது அப்படியே பஞ்சர் ஆகி கீழே விழுகுது. கோஜிரோக்கு ஒரு ரிவெஞ்ச் தர விதத்துல சுபாசாவுமே வந்து நானும் ஒருத்ததாண்டா அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டான். அந்த பால் வந்து சும்மா கீழே நோக்கி வர மட்டும் செய்யல, அதை வந்து நல்லா டைவ் அடிக்கவே செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு வாகசிம்ஸ் நினைச்சு ரொம்ப பதறான். அப்போ அதுக்கு முன்னாடி நாள் நைட் நடந்த ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. வாகசிம்ஸ் வந்துட்டு கோஜிரோ நீங்க வந்துட்டு எனக்கு உங்களோட டைகர் ஷாட் அடிங்க, நான் வந்துட்டு அதை பிடிச்சி பிராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா என்னோட ஷாட்ல சுபாசாவோட ஷாட் மாதிரி ஸ்பின்னிங்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும், அதே அளவுக்கு ஃபோர்ஸா வரும்ல, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறான். கோஜிரோ வந்துட்டு அவனோட டைகர் ஷாட் நிறைய கண்டினியூஸா கிக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். வாகசிம்ஸ்வால அதை ஒண்ணு கூட கேட்ச் பண்ணவே முடியல. நான் கேப்டன் கூட எடுத்த ட்ரைனிங் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும், சுபாசாவோட டிரைவ் ஷாட்டை தடுத்தே தீர்வேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வாகசிம்ஸ் சொல்றான். கோஜிரோ நினைக்கிறான் வாகசிம்ஸ் வந்துட்டு எப்பவுமே ரொம்ப அமைதியா இருக்கிறவன். ஆனா இன்னைக்கு வந்துட்டு அப்படி இல்ல, அவன் மட்டும் இல்ல நம்ம டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப அக்ரெசிவா தான் விளையாடுறாங்க, நீங்க எல்லாருமே வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறான். கேம் ஸ்டார்ட் ஆன உடனே கோஜிரோ நான்கட்ஸோட கோல் கிட்ட நின்னுக்கிட்டு அப்படியே சென்ட்ரல் லைன் நோக்கி வந்துகிட்டு இருக்கான். வாகசிம்ஸ் கிட்ட இவன் கிட்ட பால் கொடுக்க சொல்லி கேட்கறான். அவனுமே பாஸ் பண்ணிடுறான். டேவ் எங்க இருந்தாலும் டைகர் ஷாட் அடிப்பான், அதனால அவங்க கிட்ட இருந்து பால் அப்படியே பிடிங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி கோஜிரோ கிட்ட ஓடி வரான். ஏன்டா என்னைய ஃபாலோ பண்ணி நீங்க இவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டீங்க அப்படின்னா உங்க கோலை யார் ப்ரொடெக்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ கேட்கறான். இசிசாக்கி நீ அங்கே இரு, நாங்க இவனை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இசாவா சொல்றான். நேரம் கோஜிரோ வந்து அவன் டீம்மேட்ஸ் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். நான்கட்ஸோட கோல் கிட்ட தான் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டாகசி அங்க கரெக்டா ஓடி போய்கிட்டு தான் இருந்திருப்பான். கோஜிரோவும் டாகசி வந்து அவங்களோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. டாகசி வந்து மிட்ஃபீல்டரா இருந்து இப்ப ஃபார்வர்டுக்கு வந்துட்டான். கோஜிரோ வந்து ஃபார்வர்டா இருந்து மிட்ஃபீல்டர்ல போய் நின்னுக்கிட்டான். ஆனா இந்த வாட்டி டாகசிக்கு சுபாசா வந்து மார்க்கிங் முன்னாடி நிக்கிறான். சுபாசாவை தாண்டி எல்லாம் போய்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாகசி வந்து பால் தூக்கி சோரி மேட்ச் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். சோரி மேட்ச் வந்து பால் அங்க இருந்தே ஷூட் பண்ணிடுறான். அதை மோரிசாக்கி வந்து ஜம்ப் பண்ணி தடுத்து விட்டுறான். அந்த பால் முன்னாடி போய்கிட்டு இருக்கப்ப இசாவா கோஜிரோ ரெண்டு பேருமே பால ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. நேரா கோஜிரோ வந்து அவனோட வழியில இருந்து வேற எங்கிட்ட போறான். எங்கடா அவன் பால் எடுக்காம போனா அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ பாத்துக்கிட்டு இருக்க டைம்ல இன்னொரு டிஃபெண்டர் வந்து கரெக்டா பால் பிடிங்கி நம்ம கோஜிரோ கிட்ட பாஸ் பண்ணிடுறான். கோஜிரோ இப்ப முன்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கான். நேரா நிறைய டிஃபெண்டர்ஸ் தாண்டி அவன் ஒரு சின்ன ஸ்பாட்டை நோட் பண்றான். அங்க கிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால கிக் பண்ண வரான். அண்ட் அதே மாதிரி எந்த ஒரு நான்கட்ஸ் டிஃபெண்டர்ஸாலே அந்த பால சுத்தமா பார்க்க கூட முடியல, அந்த அளவுக்கு செம்ம ஃபாஸ்டா போய் கோல்குள்ள விழுகுது. டோகோ அகாடமி தான் இப்ப இந்த ஃபைனல்ஸ்ல ஃபர்ஸ்ட் கோலை ஸ்கோர் பண்றாங்க. இவன் இவ்வளவு நாள் தனியா விளையாண்டுட்டு இருந்தவன் இப்படி டீம் ஒர்க்கோட கூட விளையாடுவானா? எனக்கு கோஜிரோ வெளியே வைக்கிறதுக்கு என்னதான் ரீசன்ஸ் இருந்தாலும் இந்த டீமுக்கு வந்துட்டு கோஜிரோ தேவைன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோகோ அகாடமியோட கோச் நினைக்கிறாரு. இப்ப நான்கட்ஸ் டீம் தான் பால கிக் ஆஃப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சுபாசா வந்துட்டு பால தூக்கி இசிசாக்கி கிட்ட பாஸ் பண்றான். இசிசாக்கி வந்துட்டு அந்த பால ஈவாமி கிட்ட பாஸ் பண்ண பாக்குறான். அதுக்குள்ள கோஜிரோ உள்ள புந்து அந்த பால ஸ்டீல் பண்ணிடுறான். அப்ப பார்த்தா ஆப்போசிட்ல தான் சுபாசா ஓடி வந்துகிட்டு இருக்கான். வா சுபாசா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ வந்து டைகர் ஷாட் கிக் பண்ண வரான். சுபாசா வந்து டிரைவ் ஷாட் கிக் பண்ண வரான். ஆனா சுபாசா அவனோட காலு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் வந்து ரொம்ப பதறி அடிச்சு எந்திரிச்சிடறான். நேரம் சுபாசாவுமே அதை புரிஞ்சுக்கிறான். அப்படியே அவன் வந்து விலகிடுறான். நீ சரியான முடிவு தான் எடுத்திருக்க சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர் டிவில பார்த்து நினைக்கிறாரு. அந்த பால் வந்துட்டு அப்படியே நேரா டாக்கி கிட்ட வந்துருது. நேரம் டோகோ பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்பவே கடுப்பாகிறாங்க. நீ என்னடா கோல மாதிரி இப்படி ஒதுக்கி போய்கிட்டு இருக்கீங்க, கேப்டன் கூட ஒன்னானு மோத மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. சுபாசாக்கு ஃபர்ஸ்ட் அதை கேட்டு கடுப்பா தான் இருக்குது. நேரம் இசா வந்துட்டு வா அட்டாக் பண்ண போலாம் சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறான். அப்படியே அவன் பால தூக்கி சுபாசா கிட்ட கொடுக்குறான். சுபாசா வந்துட்டு நீங்க கோலன்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா அப்படியே நீங்க நினைச்சுக்கோங்க, என்னோட இன்ஜுரி இன்னும் அதிகமாக்கிட்டு நான் இந்த கேம்ல விளையாட கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கல, நான் வந்துட்டு இந்த கேம்ல வின் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். சுபாசா உண்மையிலேயே என்னோட பேட்டில் அவாய்ட் பண்ணதுக்கான காரணம் வந்துட்டு அவனோட இன்ஜுரினால மட்டும் தான், இல்லனா அவன் வந்து கண்டிப்பா என் கூட மோதி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ அவன் பின்னாடி ஓடி போய்கிட்டு இருக்கும்போதே புரிஞ்சுக்கிறான். சுபாசா நேரம் பொசிஷன் எடுத்து ஷூட் பண்ண வந்துடுறான். எல்லாரும் அவனை தடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ சொல்றான். நேரம் டாகசி ஸ்லைட் அடிச்சு தடுக்க வரான். சுபாசா பின்னாடி பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி வந்து கத்துறான். நேரம் சுபாசா வந்து பால் அப்படியே ஏர்ல தூக்கிடுறான். சுபாசா அவனோட டிரைவ் ஷாட் அடிக்க வரும்போது 4 டிஃபெண்டர்ஸ்
டிஃபெண்டர்ஸ் முன்னாடி வராங்க. இருந்தாலும் அவங்க வர்றதுக்குள்ள சுபாசா வந்துட்டு பால கிக் பண்ணிடுறான். இந்த வாட்டி நான் இந்த ஷாட்டை கண்டிப்பா தடுத்து தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாகசிம்ஸ் வந்துட்டு ஒரு சைடு கோல் போஸ்ட் நோக்கி ஓடுறான். வாகசிம்ஸ் நினைக்கிறேன் யூசுவலா கோல் கீப்பர் வந்துட்டு முன்னாடி போய் தான் பால தடுப்பாங்க. அப்பதான் அவங்களோட ஆங்கிள் பொசிஷன் வந்துட்டு கம்மியாகும், ஷூட் பண்றதுக்கான ரேஞ்ச் வந்துட்டு கம்மியாகும்னு சொல்லிட்டு. ஆனா டிரைவ் ஷாட்டை பொறுத்தவரை முன்னாடி போய் தடுக்க நினைச்சோம் அப்படின்னா அது வந்து நம்ம கைக்குள்ள கூடிய உள்ள உழுகிற மாதிரி தான் இருக்கும். அதனால டிரைவ் ஷாட்டை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச வரை கோல் லைனுக்கு பக்கத்துலயே நின்னாதான் உண்டு. கரெக்டா லைனுக்கு பக்கத்துல நின்று பால் வர வெயிட் பண்ணி கரெக்டா பால பார்த்து ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி பால் வந்துட்டு கேட்ச் பண்றான். யாரா இவன் டிரைவ் ஷாட்டை சிங்கிள் ஹேண்ட்ல ஸ்டாப் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியமா இருக்குது. கோஜிரோ டாகஸ் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. ஆனா கிக் பண்ணது யாரு? சுபாஷ் அல்ல. அவனோட ஸ்பின் அதுக்குள்ளே அதுல ஆஃப் ஆயிர போது அப்படியே அந்த கையில இருக்கும்போதே பால் இன்னுமே ரொம்ப ரொட்டேஷன் ஆகி அப்படியே அவன் கையை தாண்டிக்கிட்டு உள்ள போகுது. வாகசிம்ஸால அந்த பால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படியே அவனுமே சேர்ந்து நெட்டோட கீழே விழுந்துடுறான். இப்ப நான் கெட்ஸ் டீமே ஒரு கோல் எடுத்து இப்ப டை பண்ணிடுறாங்க கேம். வாகசிம்ஸ் ரொம்பவே கடுப்போட நான் இதை தடுத்துடலாம்னு சொல்லிட்டு நினைச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட்டா இருக்கிறான். நேர கோச்சர் வந்து நீ வந்து நல்லாவே ட்ரை பண்ணுன, உன்னோட தியரி படி அது கரெக்டா தான் நடந்தது, நீ தான் வந்துட்டு சுபாஷோட டிரைவ் ஷாட்டை தொட்ட ஃபர்ஸ்ட் கோல் கீப்பரா இருக்கிற, இதே மாதிரி கான்பிடென்ட்டா இருந்து கண்டினியூஸா ட்ரை பண்ணிக்கிட்டே மட்டும் இரு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சரோ சொல்றான். வாகசிம்ஸும் சுபாஷா பார்த்துட்டு சுபாஷா இந்த வாட்டி உன்னோட டிரைவ் ஷாட்டை நான் கண்டிப்பா தடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை வச்சு நின்னுட்டு இருக்கும்போது கை வந்து அவனுக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. மறுபடியும் எனக்கு இந்த கை வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாகசிம்ஸ் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். சுபாஷோட டிரைவ் ஷாட்டை நாங்க கொஞ்சமா தடுக்க ட்ரை பண்ணிருக்கோம், ஆனா என்னோட டைகர் ஷாட்டை இதுவரை யாரும் தொட்டதே இல்லை, என்கிட்ட பால் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் ஸ்கோர் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சரோ நிக்கிறான். இப்ப டோவோ பிளேயர்ஸ் தான் பால கிக் ஆஃப் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. கோச்சரோ கிட்ட பால் வருது. கோச்சர் வந்து டீம்மேட் கிட்ட பாஸ் பண்றான். அந்த டாக்கி வந்து கரெக்டா ஸ்டீல் பண்ணிட்டு போயிடுறான். டாக்கி வந்து பாலத்துக்கு நேரா சுபாஷா கிட்ட கொடுக்க சுபாஷா அந்த இடத்துல அவனோட டிரைவ் ஷாட்டுக்கு எய்ம் பண்றான். ஆனா நிறைய டிஃபெண்டர்ஸ் அவனை சுத்தி வளைக்க வந்துடுறாங்க. சரி இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா வந்துட்டு அதை பாஸா மாத்தி கொடுத்துறான். அந்த கேப்ல சுபாஷா கொஞ்சம் தூரம் முன்னாடி ஓடி வந்துடுறான். டாக்கி வந்து பாலத்துக்கு மறுபடியும் சுபாஷா கிட்ட கொடுத்துறான். பாலும் கோலை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது. வாகசிம்ஸும் முன்னாடி ஓடி வரான், சுபாஷாவும் முன்னாடி ஓடி வரான். சுபாஷா ஏர்ல இருக்கும்போதே கிக் பண்ண வந்துடுறான். ஆனா அதுக்கும் மேல ஜம்ப் பண்ணி வாகசிம்ஸ் வந்து அந்த பாலை தடுத்து விட்டுறான். ரெண்டு பேருமே ஏர்ல இருந்து அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. முதுகுல செம்மையா அடி வாங்கிடுறாங்க. வாகசிம்ஸுக்காக கண்டிப்பா நான் இந்த பாலை கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் பிளேயர் ஒருத்தன் ஓடி வந்துட்டு இருக்கான். டெப்பே வந்து சுபாஷாக்காக நான் இந்த பால் எப்படியா ஷூட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். டெப்பே தான் வந்துட்டு பாலை ஃபர்ஸ்டா ரீச் பண்ணி கோலை நோக்கி கிக் பண்ணி விட்டுறான். அதை டாகசி உள்ள வந்து தலையில வச்சு தட்டி விட்டுறான். நான் கெட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் சுபாஷாவை பாக்குறதுக்காகவும் டோவோ அகாடமி பிளேயர்ஸ் எல்லாம் வாகசிம்ஸை பாக்குறதுக்காக ரொம்ப பதறி அடிச்சுட்டு பக்கத்துல ஓடி வந்துடுறாங்க. சுபாஷா வந்து நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எந்திரிச்சு நின்னுறான். கோஜரோ வாகசிம்ஸை பார்த்துட்டு உனக்கு ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, ஆனா இப்ப நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில கை வைக்கிறான். நேரம் அவன் கையெல்லாம் பயங்கரமா வலிக்குது. அவனை பார்த்த உடனே கோச் கீரா வந்துட்டு புரிஞ்சுக்கிறாரு. வாகசிம்ஸ் எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிறப்ப அவனுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல தான் அவனோட ஒரு சைடு ஷோல்டர் வந்துட்டு பயங்கரமா அடி வாங்கியிருக்கும். அதனால தான் அவன் எலிமெண்டரி ஸ்கூல்ல எந்த ஒரு மேட்சஸ்மே வரல. கடைசியா ஃபைனலுக்கு முன்னாடி மேட்ச் மட்டும் தான் வந்திருப்பான். அங்கதான் அப்பியரே ஆயிருப்பான். அதுக்கு முன்னாடி வர அந்த டோர்னமெண்ட்ல விளையாடாததுக்கான காரணம் வந்துட்டு இந்த ஒரு இன்ஜுரினால தான். அந்த ஒரு இன்ஜுரி வந்துட்டு இப்ப அவனுக்கு வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீரா வந்துட்டு நினைச்சிட்டு இருக்காரு. டாக்கி தான் வந்துட்டு இப்ப கார்னர் கிக் பண்றான். நான் கெட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே பால் எப்படியா கோல் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வாகசிம்ஸ் வந்துட்டு தடுக்கிறதுக்கு ஒத்தாலா ஓடி வரான். அவன் கையை தூக்கும் போதே அவன் கை வந்து பயங்கரமா வலிச்சிருது. அதனால இன்னொரு கையை வச்சு பால பஞ்ச் பண்ணி விட்டுறான். வாகசிம்ஸ் வந்துட்டு இதெல்லாம் யூசுவலா ரெண்டு கையில கேட்ச் பண்ணிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ குரேஷாக்கு வாகசிம்ஸ் வந்துட்டு கண்டிப்பா நார்மலா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கீராக்கு புரியுது. அந்த பாலுமே நேரா சுபாஷா கிட்ட வருது. சுபாஷா அந்த இடத்துல இருந்து டிரைவ் ஷாட் கிக் பண்ண வரான். டோகோ டிஃபெண்டர்ஸ் பக்கத்துல வர்றதுக்குள்ள பால கிக் பண்ணிடுறான். ஆனா இந்த வாட்டி கோலை நோக்கி போகாம ரொம்ப தூரம் தள்ளி போயிருது. சுபாஷாவோட காலு ஷோல்டர் எல்லாமே இன்ஜுரியில இருக்கனால அவனால இந்த ஒரு ஷாட்டை பெர்ஃபெக்ட்டா மேக் பண்ண முடியல. கேம் ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 15 நிமிஷம் தான் இருக்குது. சுபாஷாவோட கை ஒரு பக்கம் வலிக்குது, கால் ஒரு பக்கம் அவனால நிக்கவே முடியல, பயங்கரமா வலிக்குது. இல்ல இப்படி நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இப்போதைக்கு சுபாஷாக்கு இன்ஜுரி வந்துட்டு ரொம்பவே அதிகமா இருக்குது. வாகசிம்ஸுக்கு இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது. கேம்ல இப்பதான் 15 நிமிஷமே ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் போக போக இவங்க ரெண்டு பேரும் விளையாடுவாங்களா என்ன ஆவாங்கன்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதையில நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி எந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.